சங்கிகள் மீதே அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துருச்சோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ இந்த அயோத்தியில் இவர் இந்த ராமர் கோயிலுக்கு போய் அங்கே பட்ட அவமானத்தை அவங்களால பொறுத்துக்க முடியாமல் கணவன் மனைவிக்கு தானங்க நீங்கள் அழைப்புதல் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு கணவனும் மனைவியும் நீங்கள் கூப்பிடுறீங்க, பக்கத்தில் தானே சீட்டு போட்டு கொடுங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் 1/2 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் சீட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா அது என்ன சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னே தெரியல. இனிமேலும் எங்கள் அப்பாவை நீங்கள் சங்கி சொல்லாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லலை, அவங்களுக்கு சொல்லி எங்கள் அப்பா சங்கி கிடையாது. யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரட்டும். ஆனால் இவர் அதுக்குள்ள பயந்துட்டார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்தரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். லால் சலாம் இசை வெளியீட்டு விழா, அதில் ரஜினிகாந்தோடைய பேச்சு, ஐஸ்வர்யாவுடைய பேச்சு, அதுக்கப்புறம் ரஜினி கொடுத்த விளக்கம், இதுதான் முழுமையான பேச்சை நம்ம கேட்க முடியலை. அதில் வந்த தகவல்கள், செய்திகள் அடிப்படையில் நிறைய விவாதம் வழக்கு பெருசாக போயிட்டுருக்கு. என்ன தான் நடந்துச்சு? அதுதான் ஒரு வாரமாக பெரிய டாக்கா போயிட்டுருக்கு. சரி, ரஜினி இதை ரஜினியும் ரஜினி குடும்பமும் தவிர்த்துருக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க சங்கி இல்லை எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னது தான் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அந்த மேடை அது அவசியம் இல்லாத ஒரு வார்த்தை. அது ஒரு சினிமா மேடையில் சினிமா சார்ந்து பல விஷயங்களை அவங்க பேசிட்டு அப்படியே கடந்து போனால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா இப்போ காலகாலமாக நம்ம ரஜினியை ஒரு பார்வையோடு பார்த்துருக்கோம். அது நீங்கள் என்ன சொன்னாலும் அதை மாற்ற போக முடியாது. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் சங்கியத்தான் இருக்கார். இந்த அர்ஜுனமூர்த்தி எல்லாம் உள்ளே கொண்டு வந்து திடீர்னு ஒருத்தருக்கு பதவி கொடுக்குறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். ரசிகர் பண்ணுறான், போஸ்டர் ஓட்டுறான், கறி துண்டால் எழுதுகிறான், மண் சோறு சாப்பிட்றான், இவருக்காக காவடி எடுக்கிறான், எல்லாம் பண்ணுறான். பொறுப்புக்கு மட்டும் எங்கேருந்தோ ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சு அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரித்தா காவி கலரில் இருக்குது. அப்போ நீங்கள் யாருங்கிறது இங்கே ஒவ்வொரு முறையும் நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க உங்களை. அப்போ திடீர்னு எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு அவங்க பொண்ணு சொல்கிறத நம்மளால் எப்படி நம்ப முடியும்? ஸோ அப்போ அங்கே ஒரு விவாதம் வருது. இந்த விவாதத்தையே அவங்க டோட்டலாக தவிர்த்துருக்கணும். அது அவசியம் இல்லாத ஒரு விவாதம் தானே. அதை கிரியேட் பண்ணதே ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. அவங்களுக்கு அப்பாங்கிற முறையில் நம்ம அப்பா எப்படி இருந்தாலும் கிண்டல் பண்ணுறாங்களே. நீங்கள் ஒரு நடிப்பு சார்ந்து சில விஷயங்கள் சொல்கிறது, இல்லை மற்ற அவருக்கு அரசியலுக்கு வரல போலன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு எல்லார் மேலே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். ஒரு படம் சம்மந்தமாக வெற்றி தோல்வி, இது எல்லா விமர்சனமும் எல்லார் மேலேயும் கலைத்துறையில் இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு அவமானப்படுத்துகிற வருத்தத்தை வர வைக்கிற மாதிரி நம்ம அப்பாவை சொல்கிறாங்களே, இந்த ஒரு சொல்லிங்கிற ஒரு பெண்ணா, அவங்க மகளா, பெண்ணான்னு கூட சொல்லுவாங்க, மகளா அவங்களுக்கு ஒரு வருத்தத்தை அப்படி இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. அவர் பொதுவான மனிதர், அவர் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், உங்கள் அப்பாவை மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். வேற ஏதாவது நடிகர் இங்கே சொல்கிறாங்களா? உங்கள் அப்பாவை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ நீங்கள் அப்படி இருந்துட்டீங்க, இங்கே அது வெளியில் தெரிகிற மாதிரிலாம் இருந்துட்டீங்க. ஸோ அதனால் உங்களை விமர்சிக்கிறாங்க. அவர் ஒரு தனிப்பட்ட விருப்பே அவர் இருக்கக்கூடாதா ஒரு மனுஷனுக்கு? நீங்கள் அப்படி அது வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடலாமே. சொல்லிட்டு நான் பிஜேபி ஆதரவாளர் தான், என் படத்தை பார்த்தா பாருங்கள், பார்க்காட்டி போறீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது வேற அது வேறையா மாறிடும். இப்போ சரத்குமார் இருக்கார், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அவர் என்ன ஏதுங்கிறது தெரியும். ஆனாலும் அவரை அதை தவிர்த்துட்டு படமாக தானே பார்க்குறாங்க. விஜயகாந்த் இருந்தார், விஜயகாந்த் அரசியலுக்கு போன பிறகு வரல, நடிப்புக்கு வரல. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்தை ஏற்றுக்கிற இடத்துல தான் நம்மளாம் இருக்கோம். அவருடைய படம் வேறு, கருத்து வேற தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ரெண்டுத்தையுமே நீங்கள் கிளப் பண்ணி போலியாக சில நேரங்களில் நடந்துக்கும் போது அது வெறுப்பை கொண்டு மாற்றுது. அதுதான் இதில் நடக்குது. இந்த மேடை அவங்கள அதை சொல்லியிருக்க வேண்டாம், அவங்க பயன்படுத்தணும்னு நினச்சிருக்காங்க. இந்த மேடையை பயன்படுத்தி இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வருவோங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சங்கிகள் மீதே அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துருச்சோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ இந்த அயோத்தியில் இவர் இந்த ராமர் கோயிலுக்கு போய் அங்கே பட்ட அவமானத்தை அவங்களால பொறுத்துக்க முடியாமல், இனிமேலும் எங்கள் அப்பாட்ட நீங்கள் வந்துடாதீங்க, எங்கள் அப்பா உங்களோட சேர மாட்டார், சங்கி கிடையாது அவர் இன்னிலேருந்து புது அவதாரம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற கோணத்தில் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ அங்கே போனவர் ஒரு 2 சீட்டுக்காக கையை காமிச்சு கேட்டதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே வயிற்றுச்சலாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய நடிகர் அவர், இந்தியாவே கொண்டாடுற ஒரு நடிகர் அவருக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு கேட்குறாரு, அது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாதா? அவ்வளோ பெரிய கஷ்டமாக அந்த சீட்டு அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது.
அவர் கூட மனைவி கூட போயிருக்காரு, மனைவியோட உட்காந்து ரசிக்கணும்னு நினைக்கிறாரு அவர். கணவன் மனைவிக்கு தானேங்க நீங்கள் அழைப்புதல் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு கணவனும் மனைவியும் நீங்கள் கூப்பிடுறீங்க, பக்கத்தில் தானே சீட்டு போட்டு கொடுக்கணும். இவங்களுக்கும் அவங்களுக்கும் 1/2 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் சீட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா அது என்ன சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னே தெரில. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வெறுப்புலையும் கோபத்துலையும் தான் அவங்க அப்பா பற்றி அவங்க சொல்கிறாங்க. இனிமேலும் எங்கள் அப்பாவை நீங்கள் சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லலை, அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா சங்கி கிடையாது, யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரட்டும். ஆனால் இவர் அதுக்குள்ளே பயந்துட்டார். சங்கிங்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியாது. என்னங்க உங்கள் பொண்ணு இப்படிலாம் பேசுது அப்படின்ட்டு வேறு ஏதாவது ரியாக்ட் பண்ணிவிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக போடும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை சங்கிங்கிறது கெட்ட வார்த்தையெல்லாம் இல்லை, அவங்க ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறாங்க, நான் எல்லா மதத்தையும் நேசிக்கிறவங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் ரஜினி சொல்கிறாரு. பட் அதெல்லாம் பின்னணியில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஏதோ ஒன்று இருக்குது, இல்லாமல் இப்படி ஒரு விவாதத்தை அவங்க கலப்ப வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பிரச்சனை ஒன்று இருந்து ஏதோ ஒன்று இருக்குது. ஆமாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.